வணக்கம். இது மெட்ராஸ் வியூ பத்திரிகையாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். திரும்பவும் இடிக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இடி குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் வழக்கில் அவங்க அவங்களுடைய சட்ட வரம்புக்கு தாண்டி செயல்படுறாங்க அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இந்த வழக்கில் குறிப்பாக இடியினுடைய அதிகார வரம்பு எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு? இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். அதாவது நீதிமன்றத்தில் நடக்கல, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பீஸாக மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் த வீக் இணையதளத்தில் ரொம்ப விரிவாகவே அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கேஸுக்குள்ளே அமலாக்கத்துறை வந்ததே தப்புன்னு கேஸ் மொத்தமாக ஊற்றி மூடப்படுவதற்கான வேலைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அந்த ஆர்டிகிளினுடைய சாரமாக இருக்கிறது. ஆக்சுவலாக ரொம்ப எலாபரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 41 எஃப்ஐஆர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இடியினுடைய சர்க்குலர், இன்டர்னல் சர்க்குலர், இதை தாண்டி இந்த எஃப்ஐஆர்ஸினுடைய ஸ்டேட்டஸ், அது வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டது போனது அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு நீட்டான ரிசர்ச் பீஸ். அது ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டிக்கான வேலையாக அது செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வழக்கில் இடி குறிப்பிட்றாங்க இல்லையா, இடியினுடைய அதிகாரப்பூர்வ சர்க்குலர், அவங்களுடைய டிபார்ட்மெண்டல் சர்க்குலரின் படி அமலாக்கத்துறை ஒரு கேஸில் உள்ளே வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம், அதாவது மினிமமாக ஒரு நிறுவனம் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு முறைகேடாக பணம் சேர்த்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு வேணும் நிறுவனமாக இருந்தால். குவிட் ப்ரோ கேஸாக இருக்குது, ஒரு தனி நபருக்கு அவர் பணத்தை வாங்கிட்டு ஒரு வேலை பண்ணுறாரு அப்படின்னா மினிமம் 10 லட்சமாக இருக்கணும். இதுதான் இடிக்கான ஸ்கேல். இந்த 42 எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, 41 எஃப்ஐஆர், இதை மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 35 லட்சம் தான் வருது. மொத்தமாகவே 41 எஃப்ஐஆரையும் சேர்த்து 35 லட்சம் தான் அதனுடைய எஸ்டிமேட்டு. குவிட் ப்ரோ அப்போ இந்த 1 கோடிங்கிறது வரலை. இந்த டாஸ்மார்க்கின் மீது நீங்கள் சேர்க்க முடியாது. ஸோ அது ரூல்ட் அவுட்டு. ரெண்டாவது, அதிகபட்சமாக ஒரு எஃப்ஐஆருடைய உச்சபட்சம் இருக்கிற லாண்டாடு மணின்னு குற்றம் சாட்டப்படுவது 8.3 லட்சம். ஸோ 10 லட்சம் வரல. இல்லை, 10 லட்சம் வரல, 1 கோடியும் வரல. ஆனால் 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமித்ஷா வேறு 30,000 கோடிங்கிறாரு. 1 கோடிக்கே கணக்கில்லாத இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு தான் 1000 கோடி. இப்போ எவ்வளவு 1000 கோடி பார்த்த அப்படின்னு இப்போ பிஆர் கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் கேட்டார்ல, 1000 கோடி ஊழல் அப்படின்னு. இப்படியே இந்த மாடல் எக்ஸ்னோட போய் தான் சொன்னாங்க, 1000 கோடி கணக்கு கொண்டு வாங்க, 1 வாரம், அது வரைக்கும் 1 மாதம் டைமு, அது வரைக்கும் அங்கே போய் ரைடு நடத்துகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எதுவும் பண்ணக்கூடாது, ஓவரால் ஸ்டே போன்னு அனுப்பிவிட்டார் இல்லையா. நமக்கு மே மாதத்தில் அந்த பெஞ்சில் நடந்தது இல்லை. இப்போ 1 கோடியே வராது இந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு இவங்க உள்ளே வந்ததே தப்புங்கிறது அவங்க எலாபரேட்டாக எடுத்து எழுதியிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை இதுக்கு உள்ளே வந்ததே தப்பு. நீங்கள் 1000 கோடி கணக்குங்கிறத விடுங்க, முதல்ல தம்பி நீங்கள் உள்ளே வரலாமா அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ விவாதமே நகருது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தான் கேட்டாங்க அந்த 2 பேர், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரனுக்கு, இந்த 41 எஃப்ஐஆருக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, 41 எஃப்ஐஆர் இருக்குது சார் அப்படிங்கிறது தாண்டி வரதுன்னு சொல்ல முடியல. அதனால தான் சம்பந்தமே இல்லை, அவங்கள உள்ள நீங்கள் போனதும் தப்பு. அதாவது அந்த கேஸ்லேயே கோர்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் இருந்துச்சு. உங்களுக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி ஒரு இடத்த சீல் வைக்க அதிகாரம் இருக்கா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இப்போ நாங்கள் சீல் வச்ச வீட்டை வேணால் அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க, நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டால் நீ வேற பேர் சொல்லி, அதுதான் ஜட்ஜி கேட்டார், தம்பி உங்களுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை, நீ என்னமோ நாங்கள் எடுத்துக்க விட்டுறோம் அப்படின்னீங்கன்னா அதிகாரம் இருந்தால் தான் நீங்கள் அலோவ் பண்ண முடியும், நீங்கள் உள்ளே வந்ததே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நீதியரசர்கள் MS ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் ஆகிய 2 கேட்டாங்க. இடி ஆஃபீஸர்ஸ் உள்ளே போய் அதை திறந்து பார்க்கலாம்ல. பூட்டி இருக்கிற இடத்த உடைத்து சோதனை செய்ய அதிகாரம் இருக்கிறது. இடத்தை கைப்பற்றி அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வரது இடிக்கு பவர் கிடையாது. பிஎம்எல்ஏனுடைய சட்டத்தில் அதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இடி பண்ணக்கூடியது பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா தான் அதை குற்றம் நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் போலீஸோ இல்லை சிபிஐயோ இவங்க இடத்த கஸ்டடியில் எடுப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எவிடன்சஸ் ஏதாச்சும் அழிக்க முற்பட்டிருந்தால் அதில் மிச்சம் மீதி இருக்கிறது ட்ரேசஸ் எடுக்கணும். இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஏற்கனவே செய்த ஒரு குற்றத்தின் வழியாக பணம் உள்ள வந்திருக்குன்னுட்டு செகண்டரி இன்வெஸ்டிகேஷன் தான் இடிக்கு இடத்த கண்ட்ரோல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளே இருக்கிறத நீங்கள் உடைச்சிட்டு ஃபோர்ஸ்ட் என்ட்ரி உள்ளே போயிட்டு உங்களால் சர்ச் பண்ணி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதோட உங்கள் வேலை முடிஞ்சிருமே தவிர இடத்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சட்டத்திலே ஷரத்து கிடையாது. ஏன்னா அமலாக்கத்துறை இப்போ பிரைமரி கேஸில் ஒருத்தர் நிரபராதின்னு விடுவிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கேஸே அதுக்கப்புறம் இருக்காது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸே இல்லைன்னா அதில் நிரபராதினா அதுக்கப்புறம் இடியினுடைய இது ஏன்னா நீங்கள் செகண்டரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஸோ அந்த அதிகாரமே இல்லாத போது இவ்வளோ நாள் இந்தியா முழுக்க என்ன நினச்சாங்கன்னா இடி என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை, அவங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இவ்வளோ. எப்படின்னா இப்போ நாங்கள் 1 லட்சம் கோடி சொத்தை இடி சீஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் பத்திரிகையில் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்காங்க,
இவங்களோட சொத்தெல்லாம் 5600 ரைடுகள் பண்ணியிருக்காங்க, 1 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்தை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம். இந்த வழக்கோட நம்ம எப்படி அதை பார்க்குறது? இல்லை, சீசர் வேற, அந்த இடத்துல சீல் பண்ணுறது வேற. சீசருங்கிறது பல நேரங்களில் நீங்கள் சீஸ் பண்ண சொத்துக்களை ஈடி திரும்ப கொடுத்த கணக்கும் இருக்குல்ல. அஜித் பவாரினுடைய மனைவி அவங்களுக்கு வாங்கின சொத்தை கடைசியில் இந்த படத்தில் ஒரு காமெடி மாதிரி வரும்ல, நான் மேடத்தோட பேங்க் பர்ஸ் வரைக்கும் பிரித்து பார்த்துட்டேன், அவங்ககிட்ட சுத்தமாக பணம் இல்லை, நம்ம திரும்ப அனுப்பிடலாம் சார்னு விவேக் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா. அதாவது அவங்க பிஜேபியில் சேர்ந்த பிறகு அஜித் பவாரிடமிருந்து சீஸ் பண்ணி பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் ஒன்றுமே இல்லைன்னு திரும்ப கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அஜித் பவாருடைய மனைவி அவர்கள் நினைக்கிறேன். ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், சொந்தக்காரங்க தான். அப்போ இந்த அளவுக்கு, அதாவது நாங்கள் அது வந்து லாண்டர்டு மணி அப்படிங்கிறது கன்விக்ஷன் ப்ராசஸ் போன பிறகு சீஸ் பண்ணுறது இல்லை, ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே நாங்கள் அதை வந்து முன்னேற்பாடுகளாக பிடுங்களானா சீசருக்கான அதிகாரம் இருக்குது. ஆனால் சட்ட ரீதியிலாக அந்த வழக்கில் நீங்கள் அவங்கள சம்மந்தப்படுத்தினாங்கன்னு கோர்ட்டில் நிரூபித்த பிறகு ஆன் ப்ராசஸில் சீஸ் பண்ண முடியுமே தவிர, அவங்களுக்கு அந்த வழக்கில் எப்படி சம்மந்தப்பட்டாங்கன்னு அவங்களுக்கும் சொல்ல மாட்டோம், கோர்ட்டுக்கும் சொல்ல மாட்டோம், விசாரிக்கணும்னு கூட்டிருக்கோம், இடத்த நாங்கள் கவர் பண்ணுவோம்னா இடத்த நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. சீசருங் ப்ராசஸ்ங்கிறது எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அதனுடைய ப்ரொசீஜருங்கிறது வேறு, உங்களுக்கு சீல் பண்ணுறதுங்கிறது வேறு. போன போக்கில் சீல் பண்ணிட்டு நாங்கள் வந்து சீலுக்கான அத்தாரிட்டி உங்களுக்கு கிடையாது, அந்த இடத்த நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போங்கிறது. இப்போ உங்களுக்கு பறிமுதல் பண்ணாலும் அதை ஈடியே அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுதா இல்லை அதுக்கான அதை எடுத்து திரும்ப அந்த கேஷை கொண்டு வர்றதுக்கானது உங்களுக்கு பெரும்பாலும் சீசருக்கானது. இப்போ நாட்டை விட்டு ஓடி போனவங்க இதெல்லாம் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை கன்வெர்ட் பண்ணி பேங்க்குக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு மினிமம் இதுங்கிற அந்த ப்ராசஸ்ங்கிறது வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ அமலாக்கத்துறைக்கு என்னன்னா 1 கோடிக்கே பணம் இல்லை, இது இல்லை, கணக்கு இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது அடுத்த ஹைலைட். அது இன்னும் அதிர்ச்சியானது. 41 எஃப்ஐஆரில் கிட்டத்தட்ட 37 எஃப்ஐஆர் போதுமான சாட்சியங்கள் இல்லை என்று சொல்லி குவாஷ் பண்ணப்பட்டு விட்டது. அதுவும் போச்சா? இப்போ குவாஷ் பண்ண எஃப்ஐஆரை நீ இந்த 35 லட்சத்தில் கணக்கும் சேர்க்க முடியாது. 4, 5 இப்போ ஓப்பனிங்கில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா 2016 21 வரைக்கும், திமுக ஆட்சிக்கு முன்பு வரைக்கும் 34 எஃப்ஐஆர்கள் போடப்படுது. 2017 21 வரைக்கும். திமுக ஆட்சிக்கு வந்து முதல் 6 மாதம், மே மாதத்தில் முதல் 6 மாதம் இல்லை 18 மாதம், மே 2021 டிசம்பர் 2022 வரைக்கும் 7 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இதில் 27 எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியை இன்ஸ்பெக்ஷன் போய் சர்ப்ரைஸ் செக்கில் போட்ட எஃப்ஐஆர். பாட்டில் கம்மியாக இருக்குது, இல்லை பணம் குறைவாக இருக்குது, வந்த ஸ்டாக் ஒழுங்காக இறங்கல, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் இன்ஸ்பெக்ஷன் போவாங்கல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ், டாஸ்மாக்ல இருந்தே அஃபிஷியல்ஸு, ஹையர் அதிகாரிகள் போயிட்டு இன்ஸ்பெக்ஷனில் சந்தேகம் வருதுன்னுட்டு போட்டு விசாரிக்கணும் ஒரு டிபார்ட்மெண்டல் query போட்டு விட்டது. சில நேரங்களில் எஃப்ஐஆராகவும் பதிவு பண்ணியிருப்பாங்க, பெரிய அளவுக்கு ஹியூஜ் ஸ்கேலு. இல்லை அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் ரைடு பண்ணி சில விஷயங்கள் வந்து தவறு நடந்திருக்குன்னு ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணதை குவரிக்கு என்கொயரிக்கு உத்தரவு போட்ட விஷயங்களை டாஸ்மாக் மேலே வழக்கு போட்டாங்க. அதாவது இது எப்படின்னா ரொம்பலாம் இல்லை, நமக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம். ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்காரு யார், முன்னாள் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக். ஆமாம், அவர் சொன்னார் இவங்க உள்ளே வந்து 2019 தேர்தலுக்கு முன்னாடி தீவிரவாதிகள் உள்ளே வந்து அடித்ததுங்கிறதுல அவங்கள ஃப்ளைட்டில் கொண்டு போகணும்னு நான் கேட்டேன், மோடி அரசு அலோவ் பண்ணலை, தீவிரவாதிகள் எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இராணுவ வீரர்களுடைய வண்டி அடிக்க முடியும், 40க்கும் மேற்பட்ட நம்ம இராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க, இதில் ஏதோ ஃபவுல் பிளே இருக்கா அல்லது முறைப்படி ஃபாலோ பண்ணப்படலையான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எழுப்பினார் ஆர்எஸ்எஸ்காரர். அவர் ஒரு ஸ்கேமை கவர்னராக இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணார். என்னன்னா அங்கே நேரடியாக கவர்னர் ஆட்சி தானே, அரசு தான் இவங்க கலைச்சிட்டாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைச்சி விட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்கீம்ஸை கொண்டு வரணும், நேரடி எல்லாமே டைரக்ட் பெனிஃபிஷியரியாக பேங்க்கில் செலுத்துறது தானே. இதை செலுத்துவதற்காக ஒரு கம்பெனி அவங்க அந்த டெண்டரை எடுப்பதற்காக ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை என்கிட்ட கூட்டியாந்து இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு இந்த டெண்டரை கொடுத்துருங்கன்னு மிடில் புரோக்கரேஜ் வேலை பார்த்தாருன்னு அவர் ஒரு ஸ்கேமை பிரேக் பண்ணார். கேட்டால் நாங்கள் மோடிஜி அமித்ஷாஜி வரைக்கும் பேசிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய நெருங்கின அணுக்க அஃபிலியேட்டு தான், இப்படின்லாம் பேசினாங்கன்னு ஸ்கேமை உடைச்சதே யாருன்னா அந்த கவர்னர் தான், சத்யபால் மாலிக் தான். இன்றைக்கி அவர் ஐசியூவில் படுத்திருக்காரு, அவரையும் அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் உள்ளே சேர்த்து போட்டாங்க. அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் அவர் முடியாமல் இருக்காரு, ஐசியூவில் இருக்காரு, பெட்ரிட்டனாக இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட நினைவு தப்பி அப்புறம் திரும்ப வந்தது. யார் இந்த ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி வெளிப்படுத்தினாரோ அவரும் அக்யூஸ்டுன்னு சேர்த்து அந்த கம்பெனி பேர்லையும் கேஸை போட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்படியே நம்ம டாஸ்மாக் கம்பேர் பண்ணி அதே டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் சில மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு என்கொயரி பண்ணியிருக்கு டாஸ்மாக் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்.
இப்போ என்ன ஆச்சுன்னா டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு 1000 கோடி வழக்கு என்கொயரி போட்டி அதில் சந்தேகங்கள் இருக்குங்கிற வகையில் அது டிவிஎஸ்சி போல எஃப்ஐஆர் போல் கம்ப்ளைண்ட்டாக அங்கே போகுது. ஏன்னா டிவிஎஸ்சி எஃப்ஐஆர்ஸாக தானே போகும். அது அப்படி போகிற இடத்த வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இதில் குவாஷ் ஆனதெல்லாம் எந்த கணக்கில் போகுங்கிறது இருக்குல்ல. இப்போ நான் ரைடு போனதுக்கு என் மேலே எதுக்கு கேஸ் போடுறேன், அது நீ யார் முதல்ல இதுக்குள்ளே கேஸ் போடுங்கிறது கேள்வி. இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு டாஸ்மாகை எப்படி போய் தொடுவீங்க? அது மாநில அரசினுடைய ஒரு நிறுவனமாக இருக்குது. டாஸ்மாக நீங்கள் டச் பண்ண முடியுமா? அதாவது இந்த எஃப்ஐஆர்ஸில் ரொம்ப மினிமமாக ஒரு 5 கேஸில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையினுடைய பொறுப்பாளரும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வரைக்கும் வராங்க. ஸ்டேட் லெவலில் இருக்க ஒரு இன்சார்ஜ் கூட அதில் கம்ப்ளைண்ட் அவர் மேலே கொடுக்கப்பட்டதாக கேஸே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வருவதற்காக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு சென்னைக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே நீங்கள் எப்படி முதல்ல உள்ளே போவீங்க? இதை தான் ஜஸ்டிஸ் சிஜே பிஆர் கவாய் அவர்கள் இது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது இல்லையா, நீ வாட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதுக்குள்ளே உள்ளே போவீங்கன்னா எப்படி அலோவ் பண்ண முடியும்? அவங்க சம்மந்தப்பட்டவங்க இவங்க இத்தனை 1000 கோடி இவ்வளோ காண்டம்ங்கிறீங்களேன்னும் போது எங்கே அதுக்கான எவிடன்ஸும் அவர் கேட்டது அதுதான். நீங்கள் லோ லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க மேலே கேஸ் போட்டதும் டாஸ்மாக் தான், டாஸ்மாக் ஹையர் அஃபிஷியல்ஸ் தான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போவீங்க அப்படின்னா இப்போ குவாஷ் ஆனது போக மீதி இருக்க 4 எஃப்ஐஆர் 5 எஃப்ஐஆர் இருக்குது. இதை மட்டும் விசாரித்து அதில் இருக்கு இல்லை எல்லாம் சேர்த்தாலும் நீங்கள் 10 லட்சமும் வரப்போகிறதில்ல, 1 கோடி வரப்போகிறதில்ல. இதுக்குள்ளே ஈடிக்கு வேலையே இல்லை. இப்போ இதை தான் அடுத்த ஹியரிங்க போகிறது. இப்போ அமலாக்கத்துறை 1000 கோடி கணக்கு சொல்லணும். ஏன்னா சிஜே கவாய் அவர்கள் 1 மாதம் டைம் கொடுத்துட்டு ரிட்டர்னபிள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளே அஃபிடவிட் போடணுன்னாங்க. அது எப்படியும் இந்த ஹாலிடே முடிஞ்சு அடுத்து 14 தேதி தான் ஓப்பன் ஆகுது, ஜூலை. அன்னைக்கு எப்படி முழு விசாரணைக்கு வரும். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் லிஸ்ட் ஆகும். 1000 கோடிக்கு கணக்கு எங்க தம்பின்னு அவர் கேட்க போறாரு. இல்லப்பா, அண்ணாமலை 1000 கோடி அப்படிங்கிறாரு, அமித்ஷா வந்து 30,000 கோடி 35,746 ரேஞ்சுக்கு பர்ஃபெக்ட் டேட்டா. அதாவது அந்த ஏன் ரவுண்டாக தான் ஊழல் பண்ணுவாங்கன்னா யாராவது கேட்டிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும் போல. 35,746 43 அவர் அப்படியே அந்த அள்ளு புள்ளி கணக்கோட பெரிய வந்து ஒரு பூமை கிளப்புறது இல்லையா? அப்போ நீங்கள் பாஜக ஆடியன்ஸ் முன்னாடியும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கட்சி சார்பு இல்லாத ஓட்டு போடக்கூடிய நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க்கு, அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க்கு, இதை தாண்டி பாஜகவோ பாமகவோ இந்த ஓட் பேங்கெல்லாம் தாண்டி ஒரு பொது மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி 35,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கு இந்த அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுற வேலை தான் இது நடந்திருக்கு. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ இந்த கேஸையே மொத்தமாக முடிச்சு தம்பி 1000 கோடிலாம் இல்லைன்னு கோர்ட்டே குவாஷ் பண்ணிருச்சுன்னா இங்கே அந்த இமேஜ் இல்லை. அதாவது இதற்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும், ஏன்னா திமுக தரப்பில் ஒரு வாதம் வச்சாங்க. அது ஆக்சுவலாக அந்த வீக்கில் அவங்க லக்ஷ்மி மேம்கிட்ட திமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் சொல்லியிருக்காரு, பெயர் குறிப்பிடல, பட் அவர் ஒரு லாஜிக் ட்ரா பண்ணார். டாஸ்மாக் கேஸை நீங்கள் விசாரிக்கிறீங்க, பை சான்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 கோடினாலும் கூட பாரதிய ஜனதா என்கிற கட்சியை அதில் அந்த கருப்பு பணத்தில் பங்கு வாங்கினவங்களா போடணும் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து ஒரு விஷயத்த ஒரு லாஜிக்காக ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா 2 நிறுவனங்கள், ஒன்று வந்து எஸ்என்ஜே, இன்னொன்று கல்ஸ், கேஎல்எஸ் கல்ஸ். இந்த 2 நிறுவனங்களிலும் 2019 எலெக்ஷனுக்கு முன்பாக ஐடி ரைடு பண்ணுது. ரைடு பண்ண பிறகு அவர்கள் பாஜகவுக்கு எலக்டோரல் ஃபண்ட்ஸாக வரிசையாக ஃபண்டு கொடுக்குறாங்க. ஆமாம், அது எலக்டோரல் ஃபண்ட் அந்த பிறகு அண்ணாமலை வந்து பாண்டாகவும் இருந்தது. அடுத்து ட்ரஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்தது, கலைச்ச பிறகும் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது போது 6 கோடி ரூபாய் அவங்க எஸ்என்ஜேலேருந்து ஃபஸ்ட்டு ரைடுக்கு பிறகு 1.05 கோடி, அடுத்து ஒரு 6 கோடி, அதுக்கடுத்து 21 எலெக்ஷன் முன்னாடி திரும்ப ரைடு. ஏன்னா எலெக்ஷன் வர அவங்களுக்கு மணி வேணும் இல்லை, இங்கேயே பண்ணோம்னா இங்கத்திய செலவுக்கு அதை வாங்கிக்கலாம். ஸோ அங்கே ஒரு 1 கோடி, அடுத்து ஒரு 6 கோடி, அதுக்கு பிறகு ஒரு 5 கோடி அப்படின்ட்டு ஒரு 12 கோடி கிராஜுவலாக அடுத்த 2 எலெக்ஷனுக்குள்ளேயே அங்கே 19, 21, 24 பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இதுக்குள்ளேயே ஒரு 12-13 கோடி போயிடுச்சு. ஒரு வேளை நயனாரது மாட்டினது இந்த மாதிரி வேற யார்ட்டையாவது மிரட்டி கொடுக்கணும் படமாங்கிறது இருக்கலாம். நயனாரதுன்னு சொல்லப்படுகிற அந்த பணத்துலையும் இருக்கலாம், அது நம்ம ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த 12 கோடி பிஜேபிக்கு ஃபண்டாக போயிருக்கு அப்படின்னும் போது அவங்க தமிழ்நாடு டாஸ்மார்க்குக்கு சப்ளையர்ஸாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்றீங்கல்ல, டாஸ்மாக் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுலேருந்தே வர்றதுலேயே சிக்கல் இருக்குது, அதே போல் பாட்டில் ரீஃபில் ஆகிறதுல பணம் போடல, இப்படி பெருசாக சொல்கிறீங்கல்ல. அப்போ அவர் மணி லாண்டர் பண்ணியிருக்காரு, யார் கம்பெனிக்காரங்களும் பண்ணியிருக்காரு. அவர் ஓன்ட்ட கொடுத்த காசு மணி லாண்டர்டு காசாக இருந்தால் நீ உள்ளே வரணும் இல்லை. இது எஸ்என்ஜே. கேஎல்எஸ் அதை விட ஒரு படி மேலே போய் அவரை பிஜேபி கட்சியிலே சேர்ந்து 2021 எலெக்ஷனில் காரைக்காலில் வேட்பாளராகவே நின்று தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்டு கட்சியோடவே அவர் ஐக்கியமாயிட்டார்.
லாண்டர்டு மணி உங்களுக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னீங்கல்ல, எங்கெங்க அந்த 100 கோடி பணம் அதை அவர் செலவு பண்ணிட்டாருங்க கோவா எலெக்ஷன்ல. செலவு பண்ணனால அந்த கருப்பு பணத்தை நாங்க கொண்டு வந்து கோர்ட்ல கணக்காட்ட முடியல நீங்க இல்ல. அந்த மாதிரி இந்த 1000 கோடியில் அவர் எவ்வளவு செலவு பண்ணாருங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு திமுக தலைவர் ஒரு பேரலல் லைனை டிரா பண்ணி நீங்க தான் சொன்னீங்க. மணி லாண்டர்ல கட்சியவே நாங்கள் ஒரு இதாக சேர்ப்போம், அக்யூஸ்டா ஆம் ஆத்மியை நாங்கள் சேர்ப்போம்னு இடி டெல்லி ஹைகோர்ட்ல போய் கையாமையாக இருந்துச்சு. அடுத்தது இங்க வேற ஒரு பேங்க்ல லோன் கொடுத்த கேஸ்ல சிபிஐஎம்ஏ நாங்கள் சேர்க்க போறோம்னு கேரளால இடி போய் சொல்லுச்சு. இப்போ மூன்றாவதாக டிஎம்கேவை சேர்க்குறவங்க ஐடியா இருந்துச்சுன்னா கூட சேர்த்து பிஜேபி சேர்ப்பீங்களா அப்படின்னு ஒரு லைன் அவர் ட்ரா பண்ணி கேட்டிருக்கிறார். இதுக்கு அவங்க யாராவது பதில் சொன்னாங்கன்னா மேற்கொண்டு இது எப்படி அரசியலாக போகும்னு நம்ம பார்க்கலாம். சட்ட ரீதியாக பார்க்கும்போது இடி இதற்கு மேல் எனக்கு என்னமோ இடிக்கான ஒரு கவர்னர்னா 90 நாளைக்குள்ளே கையெழுத்து போட்டுறணும், இல்லை அங்கே அனுப்புனா நீங்கள் 30 நாளைக்குள்ளே இல்லை 90 நாளைக்குள்ளேங்கிறதெல்லாம் டைம் ஃப்ரேம் போட்டாங்கல்ல. இடிக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணுவதை நோக்கி இது நகர்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இடிக்கு கட்டம் போட்டு இதுக்குள்ளதான்பா நீங்கள் செயல்படணும்னுட்டு. இப்போ 1 மாதம் பிஆர் கவாய் சொல்லியிருக்காரு, எந்த முகத்தை வச்சுட்டு இல்லை எந்த டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் சிஜிஐ போய் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்க ஆச்சரியமா இருக்கு. ஒன்றும் சத்தம் இல்லாமல் இந்த வழக்கே திரும்ப வர வேண்டாம், அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அடுத்த 6 மாதம் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நவம்பருக்கு வந்தாலும் அவர் சூரியகாந்தி எப்படி இருப்பாருன்னு உட்கார்ந்தா தான் தெரியும் பெஞ்சுக்கு. அந்த சிக்கல் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மினிமம் டைம் ஆச்சு இருக்கணும் சிறைக்கு கொண்டு போயிட்டு முடக்கிறதுங்கிறது. லாஸ்ட் எலெக்ஷன் நெக்கு கிட்ட கொண்டு போய் யாரையாவது தூக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணி. இதுலேயே சென்னை ஹைகோர்ட்டு ஆகாஷையும் ரவீந்திரன் விக்ரமையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்ன பிறகு தடை கொடுத்துட்டாங்க. தடைக்கு ஒரு 3 மாதம் தடை கொடுங்கன்னு போய் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு அவர்கள் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் போய் தடைக்கு தடை கொடுங்க. ஆமாம், ஒரு 3 வாரம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்கள் சில எதுக்குன்னா இங்கே இப்போ வீட்டுக்கு இவங்க உடைச்சிட்டு உள்ளே போனாங்களே, உள்ளே போகிற அதிகாரம் இருக்குது, அங்கே இருந்து சில பொருட்களை கைப்பற்றி இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் டூப்ளிகேட் பண்ணணும், க்ளோன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சோன்னா எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னே உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல, நீங்கள் கொடுத்ததில் போதுமான ஆதாரம் கிடையாது, அப்புறம் எப்படி அந்த பொருட்களை மேற்கொண்டு நீங்கள் வச்சிருக்க முடியும் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்க. ஒன்று இந்த வழக்கையே திரும்ப விசாரணைக்கு வராமல் ரெஜிஸ்ட்ரியில் எதுவும் இது பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. பட் உச்சநீதிமன்றத்தில் இது திரும்ப வந்ததுன்னா இவங்க தரப்புலேருந்து வலுக்கட்டாயமாக போய் கேஸை எடுங்க, டைம் ஆயிடுச்சு, உடனடியாக அதை விசாரிக்கிறோம், 1000 கோடி கணக்கு 1000 கோடின்னு இல்லாமல் இவங்களே சொல்லணும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 1000 கோடி கணக்கிட்டீங்க அவங்க கொடுக்கல, கடைசியாக அமித்ஷாஜி மதுரை வந்து 35,000 கோடின்னு இருக்காரு, அதுக்கும் கணக்கு கேளுங்க அப்படின்னு கேட்டு விட்டால் மொத்தமாக சேர்த்து கோர்ட்டில் கேஸ் வந்து திமுகவுக்கு விரித்த வலை. ஆனால் அதில் வந்து வசமாக இடி மாட்டியிருக்கு. இடிக்கு வந்து உண்மையிலே ஒரு கட்டம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை, ரொம்ப இவ்வளவு வீக்கான விக்கெட்டில் எதுக்கு போய் அவங்க கையில் எடுத்தாங்கன்னே நமக்கு உள்ளபடியே புரியல. சாணக்கிய வியூகமா என்ன வியூகம்னு நமக்கு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வழக்கு அடுத்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை உச்சநீதிமன்றத்துக்கே விசாரணைக்கு வராமையே தடுக்கப்படுதான்னு பார்ப்போம். நன்றி வளர்ந்து. நன்றி.